தீர்ப்பு வழங்குதல் அப்படி என்ற பகுதி, நீதி வழங்குதல் என்ற பகுதி இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அதாவது மிக உயர்ந்த ஒரு கட்டத்திலே பார்க்கப்பட்ட ஒரு இடம். அது இஸ்லாமிய ஆட்சியில் மிக உயர்ந்த இடத்திலே பார்க்கப்பட்ட ஒரு அம்சம். எத்தனையோ நல்ல இஸ்லாமிய அறிஞர்கள் என்று அறியப்பட்டவர்களை மன்னர்கள் முதலாவதாக ஆலோசித்து கொடுக்கக்கூடிய முதல் விஷயமே நீதிபதியான். நீங்கள் என்னது, அதாவது அல் காதி அல் ஆலா, உயர் நீதிபதியாக என்ன செய்யணும், நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்வார்கள், அதைத்தான் கொடுப்பார்கள். நிறைய சம்பளம், நிறைய அதாவது வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாகவும் இஸ்லாமிய ஆட்சியில் அது என்ன செய்யும், இருக்கும். மிகப்பெரிய தொகையெல்லாம் என்ன செய்வார்கள், அதற்காக கொடுப்பார்கள். இதை இஸ்லாமிய நல்லறிஞர்களில் நிறைய பேர் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட ஒரு பகுதியும் இதுதான். எனக்கு வேணா, இது நம்மளுக்கு சரி வராது அப்படி என்று சொல்லி ஒதுக்கிவிட்ட ஒரு பகுதியும் அதுதான். ஏன் என்று சொன்னால், நீதிபதியுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீதியில் இருக்கிற டைமில் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக ஈஸியாக தீர்ப்பு வழங்கிடலாம். ஆனால் அநியாயம் இழைத்தவன் யார் என்ற விஷயத்தில் தான் அவருக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல பிரச்சனையே வரும். நீதிபதிக்கு இல்மு இல்லை என்பதல்ல, அவருக்கு நல்ல மார்க்க அறிவு எல்லாமே இருந்துடும். ஆனால் அவருடைய தனிப்பட்ட உணர்வுகள், தனிப்பட்ட அபிலாசைகள் என்ன செய்யும், அதில் செல்வாக்கு செலுத்த ஆரம்பிக்கும். உணர்வு ரீதியான சில தாக்கங்கள் அவருக்கு அதில் வர ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையில் உதாரணமாக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போகிறாரு. யார் தன்னைய நீதிபதி நியமித்தாரோ அவருடைய குடும்பத்தில் 2 பேர் அநியாயக்காரனாக அங்கே நின்ட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ளே இவர் என்ன செய்ய வேண்டி வரும், உள்ளாக வேண்டி வரும். அல்லாஹ்வுக்கு இறைச்சமுடையவர் அந்த தீர்ப்பை என்ன செய்வார், தைரியமாக அதை சொல்லிடுவார். அல்லாஹ்வை பயந்தவர் தைரியமாக அந்த தீர்ப்பை சொல்லிடுவார். தீர்ப்பை சொன்ன பின்னால அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், அதுக்கு பின்னால இவருக்கு தேவையில்லாத ஒருவர் இதான் என்று சொல்லி நீதிபதி அல்லாம தீர்ப்பு சொல்ற நேரத்திலையும் நீதிபதியுடைய சீட்டில் இருந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்ற நேரத்தில் உள்ள வித்தியாசம் இருக்குது. அப்படி சொல்லிட்டு போனா இவர் மன்னருக்கு எதிராக பேசினார்ன்றதோட முடிஞ்சிடும். இப்படி சொன்னா அது கழுத்து போற விஷயம். அவர் கொலைகாரனா இருந்திருப்பாரு, அப்ப கொலை செய்யப்படணும்னா தீர்ப்பு அங்க என்ன செஞ்சிடும், வழங்கப்பட்டாச்சு. அதுக்கு பின்னால தீர்ப்பை நிறைவேற்றுறதுதான் அங்க உள்ள அம்சம். இதனால இப்படி மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களையும் சில பொழுதுகளில் நாங்கள் சங்கடத்துக்குள்ளாகி அங்கீகரிக்க வரலாம். அதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரலாம். அப்படி சந்தர்ப்பங்கள் வந்தால் நான் தொழுது, நோன்பு பிடிச்சி, ஹஜ்ஜு செஞ்சு, நிறைய அமல்கள் செஞ்சு, தான தர்மம் செஞ்சியும் இன்னொருத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நான் மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் என்பதனால நிறைய நல்ல அறிஞர்கள் எல்லாம் இந்த நீதி என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சாங்க, தவிர்த்து கொண்டார்கள். நீங்கள் சீரா வாட்சிங்கன்னு சொன்னால், தாரிகா வாட்சிங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்களோட வரலாற்றில் அவருக்கு கலா கலாவுடைய அந்த தொழில் கொடுக்கப்பட்டது, அந்த அந்த தகுதி கொடுக்கப்பட்டது, அவர் மறுத்து விட்டால் ஃபரஃபலஹு, அதை மறுத்து விட்டார் என்பது நிறைய பேர் வரலாற்றில் வரும். சரி, இப்படி நல்லவர்கள் எல்லாம் மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் யார் இருப்பா, கெட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. மோசமானவர்கள் தான் இருப்பார்கள். அதனால வரலாற்றை இன்னொரு கோணத்திலையும் புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நீதிமன்றத்தில் இப்படியான கோணத்திலே அணுகி இவர்களை விட சங்கடத்தை எல்லாம் மிகச்சி லீட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. எந்த சங்கடத்தை பற்றி என்னது கண்டுகொள்ள மாட்டாங்க. அது அவங்கள நிர்வகித்து அவங்க பழகி இருப்பாங்க. அப்படி சங்கடத்தை எல்லாம் நிர்வகித்து பழகியவர்கள் அதே நேரம் தனக்கு தகுதியானவர், தனக்கு இல்மு இருக்குது, எல்லாம் இருக்குது என்று தகுதி கண்டவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட இடத்துல தைரியமாக ஏற்றுக்கினாங்க. என்ன பிரச்சனையான தீர்ப்பு வந்தாலும் தைரியமாக கொடுத்தாங்க. தங்களோட உயிரை அதற்காக என்ன செய்தார்கள், இழந்த அறிஞர்களும் இருக்கிறாங்க. எனவே நீதிமன்றத்தை விட்டவர்கள் மட்டும்தான் பேணுதலானவர்கள், ஏறியவர்கள் மோசமானவர்கள் அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் ஒதுங்குறவர்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் மோசமாகவும், ஒதுங்கியவர்கள் மோசமானவர்களும் இருக்கலாம். ஏன் ஒதுங்கினா தன்னை சங்கடமான சிச்சுவேஷன் எதுக்குள்ளே தன்னை அகப்பட வைத்துக்கொள்றல வச்சுக்கலாம், அதுக்கு சொல்ற எஸ்கேப் ஆகிறது வாங்கிட்டா. இந்த மாதிரியானவர்களும் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா வகையிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை, நம்ம கேட்டால் 2 பக்கத்துலையும் பேசிட்டு போயிடலாம் என்ற லெவலில் உள்ளவர்களும் அறிஞர்களை நீதிமன்றத்தை எடுக்காம என்ன செஞ்சாங்க, இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே பேணுதல் என்பது வெறும் வடிவத்தில் மட்டும் எடுக்க இயலாது. பேணுதல் என்பது இவர் நீதிமன்றத்தை எடுக்கவில்லை, எனவே சம்பளத்தை ஒதுக்கிட்டார், அதை ஒதுக்கிட்டார், இதை ஒதுக்கிட்டார், எனவே இவர் பேணுதல். அவர் நீதிமன்றத்தை வாங்கிட்டார், அவர் எடுத்துட்டார், எனவே அவர் பேணுதல் இல்லை, இப்படி எடுக்க இயலாது. நீதிமன்றத்தை பொறுப்பெடுத்தவர்களில், நீதியை பொறுப்பெடுத்தவர்களில் நேர்மையானவர்கள் இருக்கலாம். நீதி வேண்டாம் என்று விட்டவர்களில் உள்நோக்கம் கொண்டவர்களும் என்ன செய்யலாம், இருக்கலாம். 2லையும்
வர உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், பேணுதல் உள்ளவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அதிகமாக நீதிமன்றத்தை வானா அப்படின்னு சொல்லி போனவங்களை பார்த்தீங்கன்னா, நீதியை வானான்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா பேணுதல் காரணமாகத்தான் என்னது இருந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் முடிகிற நேரத்தில் சில செய்திகளை, இஸ்லாமிய வரலாற்றில் கலா சம்பந்தமான சில செய்திகளை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மோசமான தீர்ப்பு என்பது எப்படி பெரும்பாவங்கள பட்டியலுக்குள்ள வருது. பாவம் என்பது மனித இயல்புகள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இது பாவம் என்பது, மோசமாக தீர்ப்பு வழங்குதல் என்பது பாவம் என்பது ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் இது பெரும்பாவம் என்று சொல்றதுக்கு இஸ்லாத்தில் ஒரு வெயிட் இருக்குது. இது பெரும்பாவம் என்ற பட்டியலில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் சம்பந்தமான கடுமையான தீர்ப்புகளை என்ன செய்கிறான், குர்ஆன்ல சொல்றான். ஒன்று அந்த மாதிரி தவறான தீர்ப்பு வழங்குகின்றவர்களை பற்றிய தீர்ப்பு, அல்லது அப்படி தீர்ப்பு வழங்குகின்றவர்களுடைய மறுமை நிலை, இப்படின்னு அல்லாஹ் தஆலா தெளிவாகவே என்ன செய்யறான் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ முதலாவது, அதாவது சூரத்துல் மாஇதால 44வது வசனத்திலே வரக்கூடிய வார்த்தை என்ன, வசனம் என்னன்னு சொன்னால், ஒமல்லம் யஹ்கும், யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், ஃபஉலாயிக் அவர்கள் தான் காஃபிர்கள் என்ற அல்லாஹ், ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பாருங்க, இங்க அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ என்பது முதலாவது எங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னா, குர்ஆனை விட்டுட்டு, ஹதீஸை விட்டுட்டு தீர்ப்புக்காக இன்னொரு புத்தகத்தை, இன்னொரு விஷயத்தை வச்சுக்கிறது, இதுவும் அடங்கும். ஒரு தீர்ப்புல குர்ஆனை விட்டுட்டு வேறொன்ற தீர்ப்பு எடுக்கிறது அடங்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது தீர்ப்புக்கே இன்னொரு புத்தகத்தை வச்சு, பைபிளை வச்சு, வேற சட்டங்களை வச்சு, வேற வேதங்களை வைத்து ஒருத்தர் தீர்ப்பு வழங்குறாரு, இதுவும் அதுல அடங்கும். குர்ஆனை சுன்னா வைத்துக்கொண்டு நாளுக்கு குர்ஆன் சுன்னா, இதுக்கு என்ன செய்யும், அது அடங்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சொன்னாதான் அன்னைக்கு தீர்ப்பு. ஆனா அதுக்குள்ள என்ன செய்யற, 4 ஏழைகள் வந்தா அதுக்கு குர்ஆன் சொன்னா, மற்றவங்க வந்தா சொந்த தீர்ப்பு, இப்படி என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன இச்சையல்ல, அதுக்கும் வேற சிந்தனைகளை எடுத்து, வேற அடிப்படைகளை எடுத்து தீர்ப்பு வழங்கினார் என்று சொன்னால் அவர்கள் இதில் என்ன செய்வார்கள், உள்ளே அடங்குவார்கள். அதனாலதான் இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் காதியுசு, கெட்ட நீதிபதி என்ற தலைப்புக்கு அதை கொண்டு வராங்க. இல்லைன்னா முதல் விளக்கம் மட்டும்தான் அப்படி என்று சொன்னா இதுக்குள்ள என்ன செய்யலாது, கொண்டு வர இயலாது. ஏன்னா அது குர்ஆன் சுன்னா அல்லாம தீர்ப்பு வழங்குறோம். இப்ப நாங்க பேசுறதுக்கு பெரும்பாவத்தை பத்தி, பெரும்பாவம் என்ற டாபிக் முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்டது, விளங்கிட்டா. இல்லைன்னா அவன் அதை விட பெரிய பாவத்தில் இருக்கிறான், குஃபுர்ல, அதை விட பெரிய பாவத்தில், என்ன பாவம் செய்யாட்டி அதை விட பெரிய பாவம் என்ன, குஃபுர். இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், எம்மை தற்காலிகமாக நரகத்திலே நுழைவைக்கக்கூடிய பாவங்கள், அதான் கபாயிர் என்றுடைய பேர். அதான் இஸ்லாமிய பரிபாசையில வழக்குல கபாயிர் என்றது நிரந்தரமான நரகத்தில் விடாம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எம்மை நரகத்திலே விடக்கூடிய பாவங்கள். இப்போ இந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் சுன்னாவை தீர்ப்பாக வைத்துக்கொண்டே அதில் சில விஷயங்களுக்கு என்னது மாற்றமாக அல்லது வரிந்து கட்டுக்கொண்டு முரண்பட்டு தீர்ப்பு சொல்லுதலும் இதுல கெட்ட நீதிபதி, மோசமான தீர்ப்பு என்றதுல அடங்கும். அது பெரும்பாவம் என்பதில் அடங்கும். அப்போ வமல்லம் யஹ்கும், யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, பிமா அன்ஸலல்லாஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கியதை கொண்டு, ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். தீர்ப்பளிக்கவில்லையோ என்பதை சரியா புரிஞ்சுக்கணும். தீர்ப்பளிக்கவில்லை என்றா என்ன, 2 விஷயம் அதில் அடங்கும். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலமும் அதில் அடங்கும், இஸ்லாமிய ஆட்சி உள்ள காலமும் அடங்கும். ஒருவர் வாராரு, விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நீங்க வேறொரு தண்டனையை சொல்றீங்கன்னு சொன்னா, இந்த தண்டனைக்கு எதிராக நீங்க சொல்றீங்கன்னா இதுவும் தீர்ப்பு தான். இஸ்லாமிய ஆட்சியே இல்லை, உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, அது எவ்வளவு பொருத்தம் இல்லை. அது இஸ்லாமிய ஆட்சி வந்தா கூட உடனடியாக என்ன செய்யக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது. அது அல்லாஹு தஆலா இனி இல்லைன்னு நிர்பந்தத்தில் அந்த தண்டனை என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான் என்று அதை விட்டு ஒதுங்கி, விளங்கிட்டா, அல்லது அதை விருப்பம் இல்லாமல் அதை தட்டி வேறொரு தீர்ப்பை நீங்க சொல்றீங்களாக இருந்தால், இந்த தீர்ப்பு பிழை என்று சொல்றீங்களாக இருந்தால், அந்த தீர்ப்பை, அதாவது இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இதை நடைமுறை இப்போ படுத்த இயலாது, அதனால் நம்ம இந்த தீர்ப்பை நிர்பந்திச்சு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ன்றது வேற. அதை விட்டுட்டு சாய்ஸ்ல நீங்க என்ன செய்றீங்க, இந்த தீர்ப்போட இந்த தீர்ப்பு நல்லது அல்லது வேறொரு தீர்ப்பு நீங்க சொல்றீங்கன்னா அதுவும் வமல்லம் யஹ்கும் தான். அல்லாஹ் ரப்புல், அதாவது குர்ஆன் சுன்னாவை கொண்டு தீர்ப்பளிக்காத குற்றத்துக்குள்ள என்ன செய்யும் வரும், நீங்க நீதிபதியா இருந்தா தான் வருமன்றதல்ல, நீதிமன்றத்தில் இருந்தா தான் வருமன்றதல்ல, இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தா தான் வருமன்றது அல்ல. எப்பயாக இருந்தாலும் தீர்ப்பு என்று ஒரு முஸ்லிமிடத்தில் கேட்டால் அவன் சொல்ல வேண்டிய இடம் குர்ஆனும் சுன்னாவும் தான். தீர்ப்பு என்று கேட்டால் எப்பொழுதும் கேட்டான்,
இதை நிறைய பேர் எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சி இப்ப இந்த வசனத்தை எப்ப நடைமுறைப்படுத்துறது, இஸ்லாமிய ஆட்சி வந்தா தானே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, இஸ்லாமிய ஆட்சி இல்லாட்டி இதை நடைமுறைப்படுத்தலாம். எப்படி, எப்ப தீர்ப்புன்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லணும், குர்ஆன் சுன்னா உள்ள தீர்ப்பு தான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். என்ன தீர்வு கேட்டாலும் ஒரு முஸ்லிம் குர்ஆன் சுன்னால உள்ள தீர்வை சொல்லுகின்ற வரைக்கும், அதை நடைமுறைப்படுத்த கிடைத்தால் நடைமுறைப்படுத்துவேன் என்கின்ற எண்ணத்தில் உள்ள வரைக்கும் செய்ய மாட்டான், வரமாட்டான். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத கால பகுதியிலும் ஒத்த இதுல குஃப்ரா மாற வாய்ப்பு இருக்குது. ஒரு தீர்ப்பு கேட்கிற டைம்ல அவ என்ன செய்யறான், இந்த தீர்ப்புக்கு மாத்தமா, குர்ஆன் சுன்னால உள்ள தீர்ப்புக்கு மாத்தமா ஒரு பேச்சு வழக்குல தீர்ப்பு சொல்றான். யாரும் நடைமுறைப்படுத்த போறது இல்லை, பேச்சு வழக்குல தீர்ப்பு சொன்னா அதுல போயிடும். இப்ப உதாரணமாக, இப்ப அதாவது இங்க சவுதி அரேபியா நடந்த உங்களுக்கு தெரியும், ரிசானா நஃபி சகோதரர் ரிசானா நஃபி கூட மரண தண்டனை பிரச்சனை. இந்த பிரச்சனையில அதாவது கவர்மெண்ட் வந்து மரண தண்டனை தீர்ப்பளிச்சிட்டு, அது உள்ளுக்கு விசாரணை நடந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீதிமன்றத்தை விசாரிக்கும், அது எப்படி விசாரிச்சாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது அவர்களோட உள்ள விஷயம். இப்படி சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களே நிறைய பேர் என்ன எழுதினாங்க தெரியுமா, மரண தண்டனை கிடையாது இஸ்லாத்தில், மரண தண்டனை இஸ்லாத்தில் கிடையாது. அது ஆரம்ப காலகட்டத்தில் பனூ இஸ்ராயீலுடைய சட்டத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தி வந்திருந்தார்கள். விளங்கிட்டா, அது எப்படியோ பல வியாக்கியானங்கள் விளக்கங்கள் கொடுத்து மரண தண்டனையுடைய வெயிட் அப்படியே குறைச்சி மரண தண்டனை இல்லை என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு வந்தார்கள். இப்போ வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர் காஃபிர் தான். அவர் என்ன எப்ப சொன்னார், நீதிமன்றத்தில் இருந்து சொன்னாரா, நீதிபதியாக இருந்து சொன்னாரா, இஸ்லாமிய ஆட்சியில் சொன்னாரா என்பது அல்ல. அல்லாஹ் இறக்கியதை கொண்டு எப்பயும் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் தீர்ப்பளிக்க. எனக்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் போவது என்பது இரண்டாவது அம்சம், எனக்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் போவது என்பது இரண்டாவது. அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை மனதில் பழகிக்கணும், இஸ்லாமிய ஆட்சி இல்லாது விட்டாலும் இஸ்லாமிய சட்டங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியே இல்லைன்னு வைங்க, இஸ்லாமிய ரூல்ஸ் எங்களுக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிர்பந்தத்தில் ஒருவன் போய் மார்க்கத்துக்கு முரணான சட்டங்களில், நம்ம மைனாரிட்டியாக வாழ்கிற கட்டங்களில் அல்லது இஸ்லாம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகளில் வாழுகின்ற கட்டங்களில் நாங்கள் வேறு சட்டங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்திக்கப்படுவோம், அதில் சந்தேகம் கிடையாது. அப்படி நிர்பந்திக்கப்பட்டதனால தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்ன செஞ்சார், அபிசினியா மன்னர்கிட்ட போனார், இல்லாட்டி அவர் போய்க்க கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னருக்கு கீழே என்ன செஞ்சார், இருந்தார். நிர்பந்தம் வரும். இந்த நிர்பந்தம் என்றது எந்த உணர்வோடு இருக்கணும், அடே இந்த இடத்துல இஸ்லாம் இந்த சட்டத்தானே வச்சிருக்கும், ஆனால் நான் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன செய்கிறேன், ஆட்படுகிறேன் என்ற உணர்வோடு என்ன செய்ய வேண்டும், அது இருக்க வேண்டும். எனவே தீர்ப்பு என்று மாறி தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம் இருக்கிறதே, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியிலும் தான், இஸ்லாமிய ஆட்சி அல்லாததும் தான், நீதிபதியாக இருந்தால் நீதிபதி அல்லாத கட்டங்களிலும் தான், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பு நம்ம என்ன செய்யணும், சொல்லி பழகணும். இது பல இரண்டாவது முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும். மூன்றாவது என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தீர்ப்பு சொல்லுதுன்னா நமக்கு சிந்தனையில் வர்றது குற்றவியல் மட்டும்தான். எது வர்றது தெரியுமா, குற்றவியல். சரியா, இஸ்லாமிய அந்த அதாவது குற்றவியல் சட்டத்துக்கு என்னென்ன விஷயம், இதுதான் நம்மளுக்கு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் இதுக்குள்ள வந்துடும். அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன வழிகாட்டினார்களோ அத்தனை என்ன செய்யும், இதுல வரும். அதனால வெறுமனே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற பிரச்சனை மட்டும்தான் இதுல வரும்ன்றதில்லை. என்ன கேட்கிறான்னு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம எப்ப நடைமுறைப்படுத்துறது, இப்ப நடைமுறைப்படுத்தாங்கிறோம். ஆனா முழுமையான நடைமுறைப்படுத்தல் என்பது இஸ்லாமிய ஆட்சி வருகின்ற நேரத்தில் என்ன செய்யும், அது எல்லா விஷயங்களையும் உள்வாங்க. அந்த நேரத்தில் அந்த பகுதி உள்வாங்கி இந்த பகுதி குறையும் என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்குது. எல்லா பகுதியும் இது உள்ளடக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் என்பது வெறும் குற்றவியல் என்பது நம்மளா விளங்கிக்கின்றது, வெறும் பொருளியல் என்பது நாங்களா விளங்கிக்கின்றது. மார்க்கத்துடைய எல்லா பகுதிகளும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினான். நம்மளுடைய சொத்துக்களை பிரிக்கிறோம். சொத்துக்களை பிரிக்கிற டைம்ல இன்றைக்கு வந்து எங்களுக்கு விருப்பமான மாதிரி அழகா என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதானே. அப்ப என்ன செய்யறது இல்லை, நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்படி நடைமுறைப்படுத்த சாத்தியமான முடிந்த எத்தனையோ விஷயங்கள் எங்களை கையில இருந்தும் நம்ம என்ன செய்யறோம் இல்லை, நடைமுறைப்படுத்துறோம் இல்லை. அப்ப இது வந்து நம்ம தவறான தீர்ப்புகளுக்கு போவோம், வசதிகள் வாய்ப்புகள் இருந்தும் கூட என்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம். எனவே அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ என்ற வசனத்தை நம்ம விளங்கின அளவில் இல்லை, அது ஒரு வைடா என்ன செய்யணும், அதை விளங்க வேண்டியிருக்கு. தீர்ப்பு என்பது என்ன, வெறுமனே நீதிபதியாக இருந்துட்டு தீர்ப்பு சொல்றது மட்டுமல்ல, நாங்கள் அந்த சட்டத்தை அங்கீகரிக்கிறது உள்ளத்தால் அது என்ன செய்யும், அதில் அடங்கும். அதே போல இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் என்பது மட்டுமல்ல, எல்லா பகுதியும் இது என்ன செய்யும், குறிக்கும். மூன்றாவது, இது வந்து வெறும் குற்றவியலும் பொருளியல் சப்ஜெக்ட் மட்டுமல்ல, மக்களுக்கு எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை சம்பந்தமாக மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் என்ன செய்யல அடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்க ரீதியாக தீர்ப்பு சொல்கிற நேரத்தில், அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் மார்க்க ரீதியான தீர்ப்பை அதுக்குள்ள எடுக்கிறதுக்கு அதான் காரணம். இத ஜித்தஹதல் ஹாக்கிம்,
ஹதீஸ்ல எப்படி வருது? இதஜித்தஹதல் ஹாக்கிம், ஹாக்கிம் இஜ்திஹாத் செய்து முயற்சி எடுத்து ஃபஅஸாப அவர் சரியான தீர்ப்பை மக்களுக்கு சொல்கிறார், ஃபலஹு அஜ்ரான் அவருக்கு 2 கூலிகள். அதே போன்று வஇதஜ்தஹதல் ஹாக்கிம் அவர் முயற்சி எடுத்து ஃபஅக்தஅ தவறு விட்டால் ஃபலஹு அஜ்ருன் வாஹித் அவருக்கு 1 கூலி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த ஹதீஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்? ஃபிக்ஹுக்கு யூஸ் பண்றோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்? தொழுகை பிரச்சனைகள், நோன்பு பிரச்சனை, ஜக்காத்து பிரச்சனைகள், அதே போல இந்த மாதிரியான மசாயில்கள் இஜ்திஹாத்ல யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அதை யூஸ் பண்றோம்? அது அதுக்கும் பொருந்தும் என்பதனால தான். ஆனா ரசூலுல்லாஹ் அங்க இதை முதல் கட்டமாக எதுக்கு சொன்னது? நீதிபதிக்கு சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக எதுக்கு சொன்னது? நீதிபதிக்கு சொன்னது, நீதி வழங்குறவருக்கு சொன்னது. அப்படி வழங்குற நேரத்தில் மக்களுக்கு மார்க்க ரீதியான ஆய்வுகளுக்கு ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லல. ஹாக்கிமுடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. ஹாக்கிம் என்றது ஹுக்கும் வழங்குறவன், ஹாக்கிம் என்றவன் ஹுக்கும் வழங்குறவன் மற்றவனுக்கு. இந்த செய்தியை நாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்? இபாதத்து, மசாயில்கள், ஃபிக்ஹுகள்ல பிழை விடுறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், அடங்கும். ஆனா முதலாவது யார் அடங்கும்? நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்ற நேரத்தில் மட்டும்தான் அது அடங்கும். முதலாவது அவர் பிழை விட்டுட்டார், ஒருவருடைய சார்பாக பேச வேண்டியவர் எதிராக பேசிட்டாரு, எதிராக பேச வேண்டியவர் சார்பாக என்ன செஞ்சிட்டாரு? பேசிட்டாரு. அப்பயும் அவருக்கு என்னது? ஒரு கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீதிபதியாக இருந்து சரியான ஆய்வு செய்து சரியான ஒரு முடிவு, சரியான தகவலை எல்லாம் கேட்டு தீர்ப்பு வழங்குறார், பிழை விட்டுட்டார். அது அவருக்கு என்ன செய்யாது? குற்றமாக ஆகாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அதை கொண்டு போய் நாங்கள் இதிலே நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா? 2லேயும் அடங்கும் என்று சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி தான் அந்த வசனம் இங்கேயும் கொண்டு வரணும். இதை இங்கே வச்சுக்கிறோம், அதை அங்கே வச்சுக்கிறோம், அதுவும் ஹுக்கும் இதுவும் ஹுக்கும், 2யும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும்? எல்லா பகுதிக்கும் அது அடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீங்க ஹுக்குமை என்ன செய்யணும்? தீர்ப்பு வழங்குதல் என்ற பகுதியை கொஞ்சம் விரிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இறைவனுடைய தீர்ப்பு அல்லாத தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள், தீர்ப்பை நாடக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.